மோடி கூட நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக எந்த அமித்ஷா எடுக்கிற முடிவையோ அந்த ஹைகமாண்ட் எடுக்கிற முடிவையோ நீங்கள் விமர்சனம் பண்ணி பேசுனதே இல்லை. மோடி கூட அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டுக்கிறார். அதுதான் ஆர்எஸ்எஸ் விரும்புதுன்னு வச்சுங்களேன். பட் அண்ணாமலை அப்படி இல்லை. நீங்கள் மேலே பிஜேபி வந்து என்ன பண்ணுது, அதிமுக கூட்டணி வச்சுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணுறப்போ அண்ணாமலை தனியாக இல்லை அப்படிங்கிறது. நம்ம கிட்டத்தட்ட 50 சீட்டு கேட்கணும், 60 சீட்டு கேட்கணும்னு இவர் ஒரு லிஸ்ட் அனுப்புறது. லிஸ்ட்டு அனுப்புகிறாரா இல்லையோ, பத்திரிகைகளில் ஒரு செய்தி வர வைக்கிறார். அதே மாதிரி முக்கிய தலைவர்கள் மீட்டிங்கில் இவர் கலந்துக்கிறத, ஒரு கூட்டம் ஃப்ரண்ட்டில் நின்றுட்டு கைத்தட்டுறது, விசில் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் சரியாக இருக்குமா? தேசிய கட்சிகளில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் காங்கிரஸில் மூப்பனாராக இருக்கட்டும், வாழப்பாடி ராமமூர்த்தியாக இருக்கட்டும், நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க வச்சுருப்பாங்க, தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த விஷயத்தை தனியாலாம் ட்ராக் ஓட்ட முடியாது. பிஜேபியும் அதுதானே, அது செய்ய முடியாதுல்ல. அதுதான் விரும்பலை. அண்ணாமலையுடைய தனி, அது என்ன சொல்கிறது, தனி ஆபத்தனத்தை விரும்பலை. ஸோ அதனால தான் அவரை ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் டைலூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பிஜேபியை தாண்டி வேறு எங்கேயுமே இனிமேல் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அண்ணாமலையை. தனி கட்சி ஆரம்பிச்சாதான். நீங்கள் வேறு எங்கே போய் நிற்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? அவரால் வேறு எங்கேயுமே போக முடியாதுல்ல.